அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும், என்ன விஷுவல் ஸ்டைலில் இருக்கணும், எப்படி கேமரா pretty much இந்த வியூ போர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கேமரா ஆங்கிளில் நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த வியூ போர்ட்டோட கேமரா ஆங்கிள் வந்து எப்படி மாற்றுறது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு ஸ்கை மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. இது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டிஸ்ப்ளே ஃபோட்டோ ரியல் மெட்டீரியல்ஸ். இது நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி லைட்டிங் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் மாறுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்க முடியும். ஸோ அண்ட் இதில் நம்ம இன்னும் மெட்டீரியல் எதுவுமே அப்ளை பண்ணல, இது ஜஸ்ட் பேசிக் பாக்ஸ் இது. அண்ட் அதேமாதிரி இது வந்து ஷேடடு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி டிஸ்ப்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இது. ஓகே, அண்டு இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஹிடன் லைன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற எட்ஜஸ் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ஆப்ஷன் நான் டர்ன் ஆன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ் லைன்ஸ் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் கவனிச்சின்னா எந்த மோடில் நான் போனாலும் இந்த டேஷ் லைன்ஸ் எனக்கு தெரியும் இப்படி பண்ணணும்னா. அண்ட் அதேமாரி வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒயர் ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அந்த பாக்ஸோட ஷேடிங்ஸ், ஃபேஸ் ஷேடிங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்ப்ளீட் பாக்ஸ் வந்து ஒரு ஒயர் ஃப்ரேமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதேமாரி இந்த ஆப்ஷன் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஒரு சாலிடாக தெரியும். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பேசிக்லி. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பேக் எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டேஷ் லைனாக தெரியும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இன் எக்ஸ்ட்ரீம் மோட். எக்ஸ்ட்ரீம் மோடுன்றது pretty much உங்கள் ஆப்ஜெக்டே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒரு சாலிட் ஷேப்பாக இருக்காது. ஸோ தட் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற எட்ஜஸ்ஸு, அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா ஆங்கிள். ஸோ இது வந்து எந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோமோ அந்த ஆங்கிள் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது டிஃபால்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த செட் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது ஐஎஸ்ஓ மோடு, உங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூ மாதிரி உங்களுக்கு இந்த மோடில் வந்து நிற்கும். அண்டு செகண்ட் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் வியூ, அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் ரைட் வியூ, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, பேக்கு, உங்களுக்கு வந்து பாட்டம் வியூ. ஸோ இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கைஸ், உங்களுக்கு வந்து எப்படி விஷுவல் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் எப்படி வியூஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது இதுதான். ஸோ வில் கேட்ச் அப் அகைன் another one. Thank you.